ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நெய்வானை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் அப்பராவும் சுவர்ண கடேஸ்வரவும் காட்சியளிக்கிறாங்க. தாயார் நீல மலர் கண்ணமே நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் புன்னை தீர்த்தம், தலவிருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் பெண்ணை நதி. இங்கே சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக ருத்ராட்ச பந்தல் கீழாம வந்து நமக்கு காட்சியளிப்பது சிறப்பு. இங்கே இன்னொரு சிறப்புனவா, ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனை வந்து சிவபெருமான் திருமேனில் விழுகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவம் மட்டும் நீலம், பச்சை, சிவப்பு, வெள்ளைன்னு பல நிறங்களில் மாறி மாறி காட்சியளிக்கிறது இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. இங்கே யாரெல்லாம் வந்து வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா சனாகர், சனந்தனர், சனாதனர், சந்தனகுமார் இந்த நால்வரும் இங்கே பூஜித்த தலமாக இந்த தலம் விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூலத்தின் மத்தியில் வந்து நின்ற கோலத்தில் சிவபெருமான் இருப்பார். இதனால் நம்ம சிவமும் சக்தி ஒன்றாக அர்த்தநாரீஸ்வரா வடிவத்தை பெற்று நமக்கு காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. இங்கே இன்னொரு சிறப்புன்னா அதிகார அந்திரி 2 கால்களையும் இணைத்து கைகூப்பி நின்றிருப்பது மிக சிறப்பு. ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னாக்கா பக்தர்களுக்கெல்லாம் சிவனிடம் வேண்டி நிற்கிறாங்க. எல்லாரையும் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த அதிகாரந்தி நிற்குது மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாத இங்கே சிவன் வந்து நெல்லால் அணை கட்டி நீரை தடுத்தது இது நெய்வானை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு, இந்த ஒரு காலத்தில் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நெல் வயல் நிறைந்து விவசாயத்துக்கு மிக சிறப்புற்று கிராமமாக விளங்கி வருது. அப்படி சிறப்புற்று விளங்கும் காலத்தில் மக்கள் எல்லாரும் செல்வ வளம் மிகுந்துடுச்சு, மகிழ்ச்சி திளைக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியில் வந்து இறைவன் இருக்கிறதே மறந்துட்டு இறைவனை வழிபட மறக்கிறாங்க. இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு இதை உணர்த்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வருணன்னு சொல்லிட்டு மழையை அந்த இடத்துல பெய்ய செய்கிறார். மழை பார்த்தீங்கன்னாக்கா மிக பெருமழை பெய்யுது. இந்த மழையை பெய்யறதால விவசாயம் வந்து நீர்நிலையெல்லாம் மூழ்கிடுது. வீட்டில் சேர்த்து வச்சது நெல்மணிகள், உணவு, உடை இதெல்லாம் வந்து நீரில் மிதந்துட்டுருக்குது. இதனால் என்ன செய்வதென ஒன்றுமே புரியாது தவிக்கிறாங்க. தவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இளைஞர் ரூபத்தில் சிவபெருமான் வர்றாரு. அவர்கிட்ட வந்து அவரை பார்த்தா அந்த ஊருக்கு புதுசாக இருக்குன்னு தெரியுது. அதனால் வந்து மக்கள் வந்து அந்த மனிதர்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடும்போது அவர் சொல்கிறாரு, அந்த மனிதர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நெல் மணிகளை கொடுங்க, நான் போய் ஏரி அடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அடைச்சா மழை நிற்குன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் எல்லா நெல் மூட்டையில் ஒரு நெல் மூட்டையாக கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஏரிக்கரை அடைக்கிறாரு சிவபெருமான். அடைக்கும்போது வருணட போதும்பா மழை நிறுத்திக்கோன்னு சொல்கிறாரு. மழையும் நிற்குது. இன்னொன்று மக்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம். அவரை பார்த்து வணங்குறாங்க. ஐயா நீங்கள் யாருன்னு தெரியல, இது இறைவன் மாதிரி வந்து காட்சி அளிச்சிங்க, நீங்கள் வந்தீங்க, நெல்மணிகள் கொடுத்தோம், அணையை கட்டிங்க, மழை நின்று போச்சு, அதனால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்கள் யார் சொல்லுங்கன்னு சிவபெருமான் சொல்ல தப்பு தான் வந்து தன்னுடைய சுயரூபத்தை மக்களுக்கு காட்டுறாரு. காட்டினோடனே அனைவரும் சிவபெருமானை வணங்குறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லா வளம் பெற்று சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சி. அதேமாரி இறைவனை நினைக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களை காக்கிற இறைவனை நினைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இழந்த பொருளெல்லாம் மீட்டுக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு சொர்ண குடத்தை பரிசாக கொடுக்குறாரு. எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாரு. அனைவரும் அந்த சொர்ண குடத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யார் என்னென்ன பொருள் இழந்தாங்களோ அதை நினச்சி அந்த சொர்ண குடத்தை தொட்டால் அந்த இழந்த பொருள் அனைத்து மீண்டும் அவருக்கு வந்து சேரும். அப்படி அனைவரும் நினைக்கிறாங்க இறைவனை. அதை சொன்ன கொடுத்து நினச்சி தொட்டு வணங்குறாங்க. அவங்கவுங்க வசதிக்கப்போ யார் எவ்வளோ இழந்தாங்களோ அந்த இழந்த பொருள்களும் மறுபடியும் திரும்ப கிடைக்குது. அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த கோயில் தான் இந்த ஆலயம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நெய்வானை என்ற ஒரு நெய்யப்பர் என்கிற சொர்ணகடேஸ்வரர். அதனால் அன்பான சிவ அன்பர்களின் வாய்ப்பை உருவாக்கிட்டு எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி
எல்லாம் வல்ல ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.